முக்கிய செய்திகள். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு. திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என வாலாஜாவில் நடிகை கௌதமி பேச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பேருந்து நிலையத்தில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முக்கூர் எம். சுப்பிரமணி மற்றும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் திரைப்பட நடிகையுமான கௌதமி அவர்களுக்கு சால்வை அணிவித்து ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் S.M. சுகுமார் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து வாலாஜாபேட்டை பேருந்து நிலையம் அருகே வியாபார பெருமக்கள், வணிகர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கடந்த கால அதிமுக அரசின் சாதனைகளை குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி வருகின்ற 2026இல் நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றி வாய்ப்பினை வழங்குமாறு பொதுமக்களிடம் பிரச்சாரம் செய்தார். அதன் பிறகு பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்போது, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை காற்று, நீர், உணவு, இருப்பிடம் ஆகியவை அத்தியாவசிய தேவைகளாக இருக்கின்றன. இந்த அத்தியாவசிய தேவைகளை ஆளுகின்ற அரசு மக்களுக்கு கொடுப்பது கடமையாகும். ஆனால் இப்பொழுது ஆளுகின்ற திமுக அரசு மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை. மாறாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லை, காற்று மாசுபடுகிறது, சுத்தமான குடிநீர் இல்லை, மக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவு இல்லை, விலைவாசி ஏற்றம், இப்படி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டு வருகிறது. எனக்கு முன்னால் மாவட்ட செயலாளர் அண்ணன் சுகுமார் சொன்னது போல ராணிப்பேட்டை மாவட்டத்தில் TCC கம்பெனியில் குரோமிய கழிவுகள் குவிந்து கிடக்கின்றன. இதனால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 541 பேருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதை உறுதி செய்யப்படுகிறது. மேலும் தமிழகத்திலேயே புற்றுநோய் பாதிப்பில் ராணிப்பேட்டை மாவட்டம்தான் முதல் மாவட்டமாக இருக்கின்றது. தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது. சிறு பெண் பிள்ளைகள் கூட தனியாக சாலையில் நடந்து போக முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மக்கள் சிந்திக்க வேண்டும். திமுக ஆட்சியை அகற்றி வருகின்ற 2026இல் எடப்பாடியாரின் நல்லாட்சியை கொண்டு வந்து தமிழகம் சிறந்து விளங்க இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நகர ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.